ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு காராமணி கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தட்டைப்பயிரை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு காரம் அதிகமாக இருக்கும், அதனால பார்த்து மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். துருவின தேங்காவோட மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போது அதே கடாயில் திருப்பியும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே விட்டுக்குங்க. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியில் போட்டு வச்சிருந்த கத்திரிக்காவை கடாயில் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு போடணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய் குழம்பெல்லாம் செய்யும்போது வதக்கி தான் ஆட் பண்ணணும். நல்லா வதங்கினா தான் சீக்கிரம் வேகும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு கருவேப்பிலை வாசனை ரொம்ப இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ புளி தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு எலுமிச்சை அளவு புளியை வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு இலக்கி விட்டுடலாம். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் பரவும். இப்போ மூடி போட்டு காய் வேக விடலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகணும், தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும். அதுக்காக வேக வச்ச தண்ணியை விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம்.
இப்போ அரைச்சி வச்சு அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு வந்து தொட்டுண்டு சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் வேணும்னா இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. இப்போது நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா தலைச்சி வருது. இப்போ கரெக்டாக முடிய போகுது. இப்போ குழம்பு இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு கொட்டிட்டு மேலால கருவேப்பிலை போட்டுக்கலாம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.